பாலஸ்தீனம் என்கின்ற ஒரு தனி நாடு அங்கீகரிக்கப்படும். On the peaceful settlement of the question of Palestine and the implementation of the two-state solution. இஸ்ரேல் குண்டு போடக்கூடிய நேரத்தில் அதை பார்த்து கொண்டிருந்த அமெரிக்கா அவர்கள் முதுகில் குத்தியதை உணர்ந்து மான மரியாதையோடு அரபு நாடுகள் வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்பதையும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். சவுதி அரேபியா மாதிரியான அரபு நாடுகள் இந்த கத்தாரின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு ஒன்றிணைந்து ஒரு கூட்டாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகிறது. அமெரிக்காவினுடைய துணையோடு உருவாக்கப்பட்ட ஆப்ரஹாம் அக்கார்டில் இருந்து யுஏஇயும் சவுதி அரேபியாவும் வெளியேறக்கூடிய ஒரு சூழல்கள் என்பது உருவாகும் என்பது மாதிரியான ஒரு நிலை என்பது உருவாகிறது. சவுதி அரேபியா ஏற்கனவே பிரிக்ஸ் அமைப்பினுடைய ஒரு நாடாக மாறக்கூடிய ஒரு நேரத்தில் ரஷ்யாவை நெருங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகிறது. தங்களினுடைய வியாபாரத்தை ஏற்கனவே டாலரில் இனிமேல் செய்ய மாட்டோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய சவுதி அரேபியாவானது இன்னும் ரஷ்யாவை நெருங்கி செல்லக்கூடிய ஒரு நேரத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக பார்க்கப்படுகிறது.